நாம் வழி நடத்தப்பட வேண்டும். கர்த்தரால் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். அது நிமித்தமாய் பிள்ளைகள் வழி நடத்தப்படுவார்கள். ஒழுக்கம் எங்கிருந்து உருவாகிறது? குடும்பத்தில் தாய் தகப்பனிடத்துலேருந்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை குடும்பம் இன்றைக்கி அப்படி ஒழுக்கத்தோடும் நீதியோடும் செம்மையான வாழ்க்கை வாழுகிறார்கள், கர்த்தர் பயத்தோடும்? சொல்லுங்கள். எங்கே தெய்வ சமூகம், ஜபக்கு ஒரு குடும்ப ஐக்கியம் கர்த்தர் சமூகத்தில் காணப்படுகிறதோ அங்கு தான் பிள்ளைகள் செம்மையாய் வளர்த்தப்படுகிறார்கள். அவர்களுக்குள் நீதி இருக்கும். நீதி இருக்கிற இடத்துல அறிவு இருக்கும்.